வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம், புதுச்சேரியில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண நிதி முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். அதிமுக ஆட்சியில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு என புகார். விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் தகவல். விழுப்புரம் அருகே +2 மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் உள்ளிட்ட 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. சபரிமலை வனப்பகுதியில் வழி தெரியாமல் சிக்கித் தவித்த தமிழக ஐயப்ப பக்தர்கள் 4 பேரை பத்திரமாக மீட்டு சன்னிதானத்திற்கு அழைத்து சென்ற தேசிய பேரிடர் மீட்புப் படையினர். ராஜஸ்தான் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை. பிரதமர் மோடி இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். காணொலி மூலம் கலந்துரையாடல். இஸ்ரேல் ராணுவ தாக்குதலால் காசாவில் படுகாயமடைந்த மக்களுக்கு உதவி. போர் விமானத்தில் கொண்டு சென்று மருந்துகளை வழங்கினார் ஜோர்டான் இளவரசி. இனி விரிவான செய்திகள். 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் பணியை சென்னை வேளச்சேரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். மிக்ஜாங் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் ரேஷன் கடைகளில் ரொக்கமாக பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மிக்ஜாங் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் பணியை சென்னை வேளச்சேரியில் உள்ள அஷ்டலட்சுமி நகரில் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்களத்தூர் பூங்காவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகைக்கான டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டன. ஒரே இடத்தில் டோக்கன் வழங்கப்பட்டதால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டம் கூடியது. இதனால் பலர் ரேஷன் கடை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதேபோல சென்னை பள்ளிக்கரணையில் 6000 ரூபாய் நிவாரணத் தொகைக்கான டோக்கன் விநியோகிக்கப்பட்டது. அதை பெறுவதற்காக கொட்டுமழையில் 1 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் டோக்கன் பெற உரிய முறையில் ஏற்பாடு செய்யாமல் தாங்கள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். இதனிடையே வெள்ள நிவாரணத் தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்தக் கோரிய வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சென்னை எண்ணூரில் எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். எண்ணூர் முகத்துவார பகுதிகளில் படிந்துள்ள எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி மற்றும் பாதிக்கப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டனர். அப்போது மீனவ மக்களிடம் பாதிப்புகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மக்கள் செலுத்திய வரிப் பணத்தை தான் மத்திய அரசிடமிருந்து நிவாரணமாக கேட்கிறோம் என்றார். முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் திங்கட்கிழமை டெல்லி செல்கிறார். அன்று காலை 8:20 மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை 3:20 மணிக்கு கோவையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு மாலை 6:30 மணிக்கு டெல்லி செல்கிறார். டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு மறுநாள் செவ்வாய்க்கிழமை இரவு 11:30 மணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை திரும்புவதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை கட்டியதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக முன்னாள் முதல்வர் பழனிசாமி உள்ளிட்டோருக்கு எதிரான புகாரில் விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முறைகேடு புகாரில் ஆரம்பகட்ட முகாந்திரம் உள்ளதாகவும், டெண்டர் வழங்கியதில் மற்றும் கட்டுமானத்தில் 2 விதமாக முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறினார். முன்னாள் முதல்வர் பழனிசாமி உள்ளிட்டோருக்கு எதிரான இந்த புகாரில் விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு திருப்தி தெரிவித்ததால் வழக்கை முடித்து வைத்த நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தொல்லியல் துறை சார்பாக தொன்மை தமிழ்நாடு என்ற தலைப்பில் 2 நாள் நடைபெறும் பன்னாட்டு கருத்தரங்கை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மா. சுப்பிரமணியம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தொல்லியல் துறைக்கு முக்கியத்துவம் அளித்தவர் முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, கீழடியைத் தொடர்ந்து வெப்பங்கோட்டை உட்பட பல்வேறு இடங்களில் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தென்காசி, திருமலாபுரம் மற்றும் திருப்பூர் மாவட்டம் கொண்டலில் அகழாய்வு மேற்கொள்ள மத்திய அரசிடம் அனுமதி கோரியுள்ளதாகவும் தெரிவித்தார்.
தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் ஃபைபர் நெட் வசதி ஏற்படுத்தும் திட்டம் ஓராண்டிற்குள் நிறைவடையும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் தொழில் முனைவோரின் எதிர்பார்ப்பு குறித்த கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர், தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்கள் மக்களை சென்றடைவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். குறிப்பாக அனைத்து கிராமங்களுக்கும் ஃபைபர் நெட் வசதியை கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறினார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜனவரி 4ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடந்த ஜூன் 14ஆம் தேதி கைது செய்தது. அவருக்கு எதிராக ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3000 பக்தர்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அவரது நீதிமன்ற காவல் நேற்று முடிவடைந்தது. இதனையடுத்து புழல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி காணொலி காட்சி மூலமாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜனவரி 4ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். 13வது முறையாக அவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை பேஷன் பிரிட்ஜ் அருகே பணிமனைக்கு சென்ற ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. சென்னை சென்ட்ரலில் பயணிகளை இறக்கிவிட்டு பேஷன் பிரிட்ஜ் பணிமனைக்கு சென்றபோது ரயில் தடம் புரண்டது. ஒரு பெட்டியின் 4 சக்கரங்கள் தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சுமார் 1 மணி நேரம் போராடி ஊழியர்கள் ரயிலை தண்டவாளத்தில் நிறுத்தினர். அதைத் தொடர்ந்து ரயில் புறப்பட்டு பணிமனைக்கு சென்றது. அதிர்ஷ்டவசமாக பயணிகள் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருச்சி விமான நிலையத்தில் 4 பயணிகளிடமிருந்து சுமார் 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. துபாய் செல்லவிருந்த பயணிகளில் சந்தேகத்திற்கிடமாக இருந்த 4 பயணிகளிடம் அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதில் அவர்களிடமிருந்து 28,11,000 ரூபாய் மதிப்பிலான சவுதி ரியால் மற்றும் குவைத் தினார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 12 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் கடத்தி வந்த நைஜீரிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். சென்னை விமான நிலையத்தில் சுங்க இலாகா அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டபோது எத்தியோப்பியாவிலிருந்து வந்த நைஜீரிய இளைஞரை சோதனை செய்தனர். அவர் அயன்பட பாணியில் வயிற்றுக்குள் வைத்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்தது கண்டறியப்பட்டது. அவரது வயிற்றிலிருந்து 1 கிலோ 301 கிராம் அளவுள்ள 12 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகளை சுங்க இலாகா அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து நைஜீரிய இளைஞரை கைது செய்த அதிகாரிகள் சர்வதேச போதை கடத்தல் கும்பலுடன் தொடர்புள்ளதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் அருகே +2 மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் தற்கொலைக்கு தூண்டியதாக பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் என 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விழுப்புரம் அருகே ஒருகோடி கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி தனியார் பள்ளியில் +2 படித்து வந்தார். கடந்த 13ஆம் தேதி நடந்த அரையாண்டு தேர்வில் மாணவி காப்பியடித்ததுடன் சரியாக தேர்வு எழுதவில்லை என்று கூறப்படுகிறது. உடனடியாக மாணவியின் பெற்றோரை வரவழைத்த பள்ளி நிர்வாகம் நடந்த விபரத்தை கூறி மாணவியை வேறு பள்ளியில் சேர்த்துக் கொள்ளுமாறு அனுப்பி வைத்துள்ளனர். இதனால் மனமுடைந்த மாணவி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மாணவியின் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊட்டி அருகே பழங்குடியின மக்களின் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் விற்பனை நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 6 வகையான பழங்குடியின மக்களின் கைவினைப் பொருட்களை அழிவின் பிடியிலிருந்து மீட்க உதகை அருகே புதிய விற்பனை மையம் மற்றும் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா திறந்து வைத்து பார்வையிட்டார். அழிவின் பிடியில் உள்ள பழங்குடியின மக்களையும் அவர்களின் குல தொழில்களை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழையும், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, நெல்லை, குமரி, மதுரை, விருதுநகர் ஆகிய 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை 10 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. சென்னாவரம், மருதாடு, வெண்குன்றம், பாதிரி, நடுக்குப்பம், மாம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. செய்யூர், சித்தாமூர், எல்லையம்மன் கோயில், விளம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சபரிமலையில் அடர்ந்த வனப்பகுதியில் வழி தெரியாமல் தவித்த 4 ஐயப்ப பக்தர்கள் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பத்மா, திருச்சியைச் சேர்ந்த முத்து உள்ளிட்ட 4 பேர் புலுமேடு வழியாக சன்னிதானத்திற்கு நடந்து வந்த நிலையில் இரவு நேரத்தில் திசை மாறி நீண்ட தூரம் வனப்பகுதிக்குள் சென்று மாட்டிக்கொண்டனர். அவர்களுடன் வந்த குழுவினர் அளித்த தகவலின் பேரில் பேரிடர் மீட்புப் படையினர் சன்னிதானத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியில் சிக்கித் தவித்த 4 பேரையும் மீட்டு ஸ்ட்ரெச்சரில் சன்னிதானத்திற்கு அழைத்து வந்தனர். உரிய சிகிச்சை பெற்ற பிறகு அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோயிலில் கார்த்திகை திருவனந்தல் வழிபாட்டின் நிறைவு விழா விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி நெல்லையப்பர் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு அன்னப்பறவையுடன் கூடிய தங்கப்பூ பல்லக்கில் வீதியுலா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆந்திராவில் நிகழ்ந்த கார் விபத்தில் அம்மாநில மேல்சபை உறுப்பினர் ஷேக் சாப்ஜி உயிரிழந்தார். மேற்கு கோதாவரி மாவட்டம் சருக்வாடா அருகே அவர் காரில் சென்று கொண்டிருந்த போது எதிரில் வந்த கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஷேக் சாப்ஜி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கார் ஓட்டுநர் மற்றும் பாதுகாவலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஷேக் சாப்ஜி மறைவுக்கு ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, எதிர்க்கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் விரைவில் தொடங்கப்படவுள்ள 10,000 வீட்டுத் திட்டத்திற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இலங்கை பத்திரமுல்லையில் அமைந்துள்ள நீர் வழங்கல் அமைச்சகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஏற்கனவே வீடு கட்டுவதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போது உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மலையக மக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த திட்டத்திற்கு இந்திய அரசு நிதி பங்களிப்பு அளிக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பிரிட்டன் இளவரசி ஆன் எலிசபெத் வரும் ஜனவரி மாதம் இலங்கை வரவுள்ளார் என்று வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கை, இங்கிலாந்து இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவு விழா ஜனவரி மாதம் நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் பங்கேற்குமாறு இலங்கை அரசு விடுத்த அழைப்பின் பேரில் இளவரசி ஆன் இலங்கை வரவுள்ளார். ஜனவரி 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இலங்கையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளில் இளவரசி ஆன் எலிசபெத் கலந்து கொள்கிறார். அவருடன் அவருடைய கணவர் வைஸ் அட்மிரல் சர் டிம் லாரன்ஸும் இலங்கை வரவுள்ளார். இஸ்ரேல் ராணுவ தாக்குதலால் காசாவில் படுகாயமடைந்த மக்களுக்கு உதவும் வகையில் மருந்துப் பொருட்களை ஜோர்டான் இளவரசி சல்மா ராணுவ விமானத்தில் கொண்டு சென்று வழங்கினார். விமானியான அவர் ராணுவ அதிகாரிகளுடன் போர் விமானத்தில் பறந்து சென்று வானிலிருந்தபடி மருந்துப் பொருட்களை காசாவிற்குள் போடும் பணிகளை ஆர்வமுடன் பார்வையிட்டார். ஜோர்டான் இளவரசியின் மருத்துவ உதவி குறித்த வீடியோ அந்நாட்டு தொலைக்காட்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் உலகம் முழுவதும் களைகட்டியுள்ளன. அமெரிக்காவின் நியூயார்க், இங்கிலாந்து தலைநகர் லண்டன், பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் உள்ளிட்ட உலகின் பல நகரங்களில் உள்ள முக்கிய இடங்கள் பல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழாக்கோலம் பூண்டுள்ளன. மக்கள் கடைவீதிகளில் குவிந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி வருகின்றனர். இங்கிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 478 ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. நவி மும்பையில் நடைபெறும் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 428 ரன்களும், இங்கிலாந்து அணி 136 ரன்களும் எடுத்தன. இதையடுத்து 292 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய மகளிர் அணி 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 186 ரன்கள் எடுத்துள்ளது. 478 ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ள இந்திய மகளிர் அணி இங்கிலாந்திற்கு கடினமான இலக்கை நிர்ணயிக்கும் முனைப்பில் இன்று களமிறங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம், புதுச்சேரியில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரண நிதி முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். அதிமுக ஆட்சியில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு என புகார். விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் தகவல். விழுப்புரம் அருகே +2 மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் உள்ளிட்ட 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. சபரிமலை வனப்பகுதியில் வழி தெரியாமல் சிக்கித் தவித்த தமிழக ஐயப்ப பக்தர்கள்
4 பேரை பத்திரமாக மீட்டு சன்னிதானத்திற்கு அழைத்து சென்ற தேசிய பேரிடர் மீட்பு படையினர். ராஜஸ்தான் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை. பிரதமர் மோடி இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். காணொலி மூலம் கலந்துரையாடல். இஸ்ரேல் ராணுவ தாக்குதலால் காசாவில் படுகாயமடைந்த மக்களுக்கு உதவி. போர் விமானத்தில் கொண்டு சென்று மருந்துகளை வழங்கினார் ஜோர்டான் இளவரசி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.